நீங்க வீடு பில்ட் பண்றதுக்கு நிறைய பில்டர்ஸை ரீச் பண்ணிருப்பீங்க. பில்டர்ஸும் நிறைய ப்ராமிசஸ் கொடுத்துருப்பாங்க. ப்ரீமியம் மெட்டீரியல்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம், ப்ராஜெக்டை ஆன் டைம்க்கு டெலிவர் பண்ணுவோம், எங்க கிட்ட நோ ஹிடன் சார்ஜஸ், லக்ஸரி ஃபினிஷ்ல தான் வீடு ஹேண்ட் ஓவர் பண்ணுவோம்லாம் சொல்லுவாங்க. ஆனா இந்த ப்ராமிசஸ்லாம் ரியாலிட்டியில நடக்குமான்னு செக் பண்றது தான் உங்க ரெஸ்பான்சிபிலிட்டி. ஃபர்ஸ்ட் பில்டரோட ப்ரீவியஸ் ப்ராஜெக்டை விசிட் பண்ணுங்க. அவங்க சொல்ற குவாலிட்டி அந்த ப்ராஜெக்ட்ல இருக்கான்னு செக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் பத்தி டீடைலா கேளுங்க. எந்த பிராண்ட் சிமெண்ட், ஸ்டீல், பிரிக்ஸ் அண்ட் ஆக்சசரிஸ்னா யூஸ் பண்ண போறாங்கன்னு கேட்டு வச்சுக்கோங்க. ஆன் டைம் டெலிவரியில கன்ஸ்ட்ரக்ஷனை ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவேன்னு சொன்னாங்கன்னா அவங்களோட ப்ரீவியஸ் ப்ராஜெக்டை என்ன டைம் லைன்ல ஹேண்ட் ஓவர் பண்ணிருக்காங்கன்றத வெரிஃபை பண்ணிக்கோங்க. அமெனிட்டிஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாம் ப்ரௌசர்ல மட்டும் இருந்தா போதாதுங்க, அவங்க கொடுக்குற அக்ரிமெண்ட்லயும் டீடைலா இருக்கான்றத செக் பண்ணிக்கோங்க. முக்கியமா வெர்பல் ப்ராமிசஸை நம்பி டெசிஷன் எடுக்காதீங்க. எல்லா கமிட்மெண்ட்ஸும் ரிட்டன் டாக்குமெண்டா இருக்கான்றத செக் பண்ணிக்கோங்க. ஒரு பில்டரை சூஸ் பண்றதுக்கு முன்னாடி அவங்களோட ப்ராமிசஸை விட அவங்களோட ட்ராக் ரெக்கார்ட், குவாலிட்டி அண்ட் டிரான்ஸ்பரன்சி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்பதான் ஃபியூச்சர்ல அன்னெசரி ப்ராப்ளம்ஸ், எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்சஸ் எல்லாம் அவாய்ட் பண்ண முடியும். ஸோ உங்க ட்ரீம் ஹோமையும் கம்ப்ளீட் டிரான்ஸ்பரன்சியோட கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னா அப்ப நம்ம எலிவேட் ஸ்பேஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் டீமை கான்டாக்ட் பண்ணுங்க. அண்ட் அப்படியே நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.